சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பிரதமர் மோடி நாளை சென்னை வருவதை முன்னிட்டு அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ள ரயில்வே போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், விரிவான விவரங்கள். கேலோ விளையாட்டு போட்டியானது நாளை சென்னையில் துவக்கி வைக்கப்பட இருக்க நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மாலை சென்னை வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது நாளை நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நாளை வருகை தர உள்ள நிலையில் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை விமான நிலையம் முதல் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கம் வரை 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் இதற்காக பல்வேறு கட்ட அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கை ஒட்டி இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களிலும் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருப்பதாக தமிழக ரயில்வே காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழுவானது சென்னை, எழும்பூர் மட்டுமல்லாமல் பல்வேறு ரயில் நிலையங்களில் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் அதேபோல் ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியிலும் இந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தமிழக ரயில்வே காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை முதலே இந்த பாதுகாப்பு பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் இந்த பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதேபோல் சென்னையில் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட இருப்பதாகவும் சென்னை மாநகர காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில் ட்ரோன்கள் மற்றும் இது போன்ற மற்ற பைலட் இது போன்ற எந்த ஒரு விமானங்களும் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாள் சுற்றுப்பயணமாக வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாக ரயில்வே காவல்துறை மற்றும் சென்னை காவல்துறை சார்பிலும் தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.